வணக்கம். பைபிள்லயே ரொம்பவும் பிரபலமான ஒரு ரகசிய சந்திப்பை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் நாட்டோட மிக உயர்ந்த மதத் தலைவர், இன்னொரு பக்கம் ஒரு சர்ச்சைக்குரிய புது போதகர். இருட்டுல நடந்த அந்த ஒரு சந்திப்பு, அந்த ஒரு உரையாடல் உலக வரலாறே மாத்தப் போகுதுன்னு அவங்களுக்கே அப்ப தெரிஞ்சிருக்காது. வாங்க, அந்த ராத்திரியில என்ன நடந்ததுன்னு ஒரு உயர் மதத் தலைவர் எதுக்காக சர்ச்சைக்குரிய ஒரு புது போதகரை அதுவும் ராத்திரியில ரகசியமா சந்திக்கணும்? பாருங்க, இந்த கேள்விதான் யோவான் 3வது அதிகாரத்தோட மையமே. ஒரு பக்கம் நிக்கோதேமு, யூதர்களோட உயர் சபையில ரொம்ப மதிக்கப்படுற ஒரு உறுப்பினர். இன்னொரு பக்கம் இயேசு, வழக்கமான மரபுகளை எல்லாம் உடைச்சு மக்களை ஈர்த்தவர். அப்படி இருக்கும்போது இவ்ளோ பெரிய தலைவர் எதுக்காக தன்னோட புகழுக்கு பயந்து ராத்திரி இருட்டுல இயேசுவை சந்திக்கணும்? வாங்க, இதுக்குள்ள என்ன மர்மம் இருக்குன்னு ஆராய்வோம். முதல்ல இந்த நிக்கோதேமு யாருன்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு பெரிய நிபுணர், ஒரு தலைவர். ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய நிபுணரா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளேயும் சில ஆழமான கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதைத்தான் இவருடைய இந்த ரகசிய வருகை நமக்கு உணர்த்துது. இங்க பாருங்க, நிக்கோதேமோவோட தகுதிகள் சாதாரணமானது இல்ல. அவர் ஒரு பரிசேயர், அதாவது மத சட்டங்களோட ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கரைச்சு குடிச்சவர். யூதர்களோட உச்ச நீதிமன்றம்னு சொல்லப்படுற சனகரிப் சங்கத்துல ஒரு உறுப்பினர். போதாத குறைக்கு இஸ்ரவேலின் போதகர்னே அவருக்கு ஒரு பட்டம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னோட சக தலைவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாம இயேசு செய்யற அற்புதங்களை பார்த்து உண்மையை தேடி வர்றார். அதுவும் ராத்திரியில யாருக்கும் தெரியாம. இது என்ன காட்டுதுன்னா, அவருக்கு பதவி மேல இருந்த பயத்தை விட சத்தியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற தாகம் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்திருக்கு. சரி, இப்பதான் அந்த உரையாடலோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். இயேசு ஒரு விஷயத்த சொல்றார். அந்த ஒரு விஷயம் இஸ்ரவேலோட மிகப்பெரிய அறிஞர்கள்ல ஒருத்தரான நிக்கோதேமுவோட மொத்த புரிதலையுமே தலைகீழ புரட்டி போடுது. ஒருத்தன் மறுபடியும் பிறக்கலன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே முடியாது. இதுதான் இயேசு சொன்ன அந்த அதிர்ச்சியான வார்த்தை. இது ஏதோ மத சடங்குகளை பத்தின விஷயம் இல்ல. இது ஒரு முழுமையான ஆழமான மாற்றம், ஒரு புது ஆரம்பம். ஆனா பாருங்க, அவ்ளோ பெரிய மத அறிஞரான நிக்கோதேமு இத நேரடியா உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா புரிஞ்சுகிட்டார். அவரோட குழப்பம் இந்த கேள்வியில அப்பட்டமா தெரியுது பாருங்க. ஒரு மனுஷன் வயசான பிறகு எப்படி பிறக்க முடியும்? திரும்பவும் அம்மா வயித்துக்குள்ள போயிட்டு வெளியில வர முடியுமான்னு கேக்குறாரு. பாத்தீங்களா, எவ்வளோ பெரிய அறிஞரா இருந்தாலும் ஆவிக்குரிய ஒரு விஷயத்த டக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. இதுதான் அந்த உரையாடலோட முக்கியமான திருப்புமுனையே. இங்கதான் இயேசு விஷயத்தை தெளிவுபடுத்துறார். அவர் சொல்றார், நான் 2 விதமான பிறப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒன்னு மாம்சத்தால வர்றது, அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உடம்பு ரீதியா பிறக்கிறது. இது நம்மள இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருது. ஆனா இன்னொன்னு இருக்கு, அதுதான் ஆவினால வர்றது, ஒரு ஆவிக்குரிய மறுபிறப்பு. இது நம்மள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகுது. நிக்கோதேமுவுக்கு இன்னும் புரிய வைக்கிறதுக்காக இயேசு ஒரு அருமையான உதாரணத்தை சொல்றாரு. காத்து. யோசிச்சு பாருங்க, காத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அது மரத்தை அசைக்கிறதையும் நம்ம மேல படுறதையும் வச்சு அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியோட வேலையும். அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஒருத்தரோட வாழ்க்கையில அது ஏற்படுத்துற மாற்றங்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததா, உண்மையா இருக்கும். சரி, இப்போ இந்த உரையாடல் ஒரு புது கட்டத்துக்கு போகுது. நிக்கோதேமுவோட தனிப்பட்ட ஒரு குழப்பத்துல ஆரம்பிச்சு இப்போ இயேசு ஒரு பரந்த உலகத்துக்கே பொதுவான ஒரு திட்டத்தை பத்தி வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. சரி, இந்த ஆவிக்குரிய மறுபிறப்பு எப்படி சாத்தியமாகும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல இயேசு இப்போ நிக்கோதேமுவோட வேத அறிவையே பயன்படுத்துறாரு. அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பழைய ஏற்பாட்டு கதையை எடுத்து அதுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்க போறாரு. தன்னோட சிலுவை மரணத்தோட ஒரு முன்னோட்டமா அதை காட்ட போறாரு. அந்த கதை இதுதான். வனாந்தரத்துல இஸ்ரவேல் மக்களை விஷ பாம்புகள் கடிச்சு நிறைய பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தேவன் மோசேகிட்ட ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை ஒரு உயரமான கம்பத்துல தூக்கி நிறுத்த சொன்னார். கடிப்பட்டவங்க யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை விசுவாசத்தோட அண்ணாந்து பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் உயிர் பிழைச்சாங்க. சிம்பிள். இப்பதான் இயேசு அந்த ஆச்சரியமான இணைப்பை ஏற்படுத்துறார். அவர் சொல்றார், அன்னைக்கு எப்படி அந்த வெண்கல சர்ப்பம் கம்பத்துல உயர்த்தப்பட்டு அதை பார்த்தவங்களுக்கு உயிர் கிடைச்சதோ அதே மாதிரி மனுஷகுமாரனும் உயர்த்தப்படணும். எதுக்கு? விஷக்கடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இல்ல, பாவத்திலிருந்து வர்ற மரணத்திலிருந்து தப்பிச்சு நித்திய ஜீவனை பெறுகிறதுக்கு. அன்னைக்கு பார்த்தது ஒரு விசுவாச செயல், இன்னைக்கு விசுவாசிக்கிறது தான் அந்த செயல். இதுதான் தேவனுடைய மொத்த ரட்சிப்பு திட்டமும். இந்த இடத்துல தான் ஒருவேளை பைபிள்லயே ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு வசனம் வருது. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுலேருந்து என்ன புரியுது? தேவனோட திட்டத்தோட மையம் தண்டனை இல்ல, அன்பு. அந்த அன்பு தான் விசுவாசிக்கிற யார் வேணாலும் நித்திய ஜீவனை அடையறதுக்கு ஒரு வழியை திறந்து வச்சிருக்கு.
நிறைய பேர் தப்பா புரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம் இங்க சரி செய்யப்படுது. தேவன் இயேசு வந்து உலகத்துக்கு அனுப்புனது உலகத்தை தண்டிச்சு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இல்ல. அதுக்கு பதிலா அவரை விசுவாசிக்கிறது மூலமா உலகத்தை காப்பாத்துறதுக்கு தான் அனுப்பினார். அப்போ தீர்ப்பு அது தேவனோட நோக்கம் கிடையாது. அது மனுஷனோட நிராகரிப்போட ஒரு விளைவு. அவ்வளோதான். இப்போ இந்த உரையாடலோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க இந்த செய்திக்கு நாம எப்படி பதில் சொல்றோங்கிறத பொறுத்து ஒவ்வொரு மனுஷனும் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேர்வை பத்தி இயேசு பேசுறார். சரி, ஏன் சில பேர் இந்த நல்ல செய்தியை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? இயேசு சொல்றார், அதுக்கு காரணம் அவங்களோட செயல்கள் தீமையா இருக்கிறது தான். அவங்க ஒளிய வெறுக்கிறாங்க. ஏன்னா வெளிச்சத்துக்கு வந்தா தங்களோட தப்பெல்லாம் தெரிஞ்சுடுமேனு பயந்து இருட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனா சத்தியத்தின்படி வாழ்றவங்க அப்படி இல்ல. அவங்க தைரியமா வெளிச்சத்துக்கு வர்றாங்க. ஏன்னா அவங்க செய்யறதெல்லாம் தேவனால தான் நடக்குதுன்னு காட்ட விரும்புறாங்க. ஆக நிக்கோதேமு கூட நடந்த இந்த ஒரே ஒரு ராத்திரி உரையாடல் விசுவாசத்தை பத்தி ரொம்ப ஆழமான சில உண்மைகளை நமக்கு கத்துக் கொடுக்குது. இதுலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். முதல்ல, சும்மா மதப்பற்றோட இருந்தா மட்டும் போதாது. உள்ளுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாற்றம், ஒரு மறுபிறப்பு கண்டிப்பா தேவை. ரெண்டாவது, ரட்சிப்புங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு விஷயம் இல்ல, அது தேவனோட அன்பால நமக்கு கிடைக்கிற ஒரு இலவச பரிசு. மூணாவதா, அந்த பரிசை ஏத்துக்கிறதும் வேணான்னு சொல்றதும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஒளியை நோக்கி போறோமா இல்ல இருட்டிலேயே இருக்க போறோமா? கடைசியா, உண்மையான விசுவாசம் ஒரு மனுஷனை மாத்தி அவனுக்குள்ள ஒரு தாழ்மையை கொண்டு வரும். இந்த அதிகாரத்தோட கடைசி பகுதியில யோவான் ஸ்நானகன் சொல்ற இந்த வார்த்தைகள் அந்த தாழ்மைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். பாத்தீங்களா? தன்னை முன்னாடி நிறுத்திக்காம கிறிஸ்துவை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறது தான் உண்மையான விசுவாசத்தோட அடையாளம். ஆக யோவான் 3வது அதிகாரம் ஒரு தண்டனை தீர்ப்பை பத்தினது இல்ல, அது ஒரு திசையை பத்தினது, ஒரு தேர்வை பத்தினது. நம்மளோட வாழ்க்கை ஒளியை நோக்கி போயிட்டு இருக்கா, இல்ல நம்ம இருளை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து விலகி போயிட்டு இருக்கோமா? அன்னைக்கு ராத்திரி நிக்கோதேமு முன்னாடி வைக்கப்பட்ட இதே கேள்விதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் வைக்கப்படுது. இரவில் வந்த நிக்கோதேமு உண்மை தேடி இயேசுவை கண்டார். நீ தேவனிடமிருந்து வந்தவர் என்று நம்பிக்கை சொல்லி நின்றார். போல ஆவி வரும், காணாமல் நம்மை மாற்றிவிடும். புதிய பிறப்பு, புதிய வாழ்வு, ஆவியால் கிடைக்கும் பரிசு. இயேசுவை நம்பினால் போதும், நித்திய ஜீவன் நமக்கு வரும். சிலுவையில் இயேசு உயர்ந்தார். அவரை நோக்கி நம்புகிறவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றான். தேவன் உலகத்தை நேசித்தார், தம் குமாரனை தந்தார். அவரை நம்புகிறவன் அழியாமல் வாழ்வார். ஒளி உலகிற்கு வந்ததே, இருள் ஓடிப் போனதே.
யோவான் 3 கேள்விகள் பதில்கள் விளக்கம். நிக்கோதேமு யார்? அவருடைய வருகை ஏன் முக்கியமானது? பதில்: நிக்கோதேமு ஒரு பரிசேயரும் யூதத் தலைவரும் ஆவார். விளக்கம்: மத வல்லுநர்களுக்கும் ஆழமான ஆன்மீக கேள்விகள் இருந்தன என்பதையும், அவர்களுக்கு இயேசு தேவைப்பட்டார் என்பதையும் அவருடைய வருகை காட்டுகிறது. யோவான் 3:1-2. நிக்கோதேமு ஏன் இரவில் இயேசுவிடம் வந்தார்? பதில்: ஒருவேளை பயம், தனிமை அல்லது ஆர்வம் காரணமாக இருக்கலாம். விளக்கம்: இரவு நேரம் என்பது தயக்கம் அல்லது இரகசியத்தை குறிக்கிறது. இது இயேசுவின் மீது மரியாதை இருந்த போதிலும் அவருக்குள் இருந்த உள் முரண்பாட்டைக் காட்டுகிறது. யோவான் 3:2. மறுபடியும் பிறப்பது என்று இயேசு எதைக் குறிப்பிடுகிறார்? பதில்: அது ஒரு சரீரப் பிறப்பு அல்ல, ஒரு ஆன்மீக பிறப்பு. விளக்கம்: அது தாயின் கருப்பைக்கு திரும்புவது அல்ல, ஆவியினால் பிறப்பது என்று இயேசு விளக்குகிறார். யோவான் 3:3-6 வரை. மறுபடியும் பிறப்பது என்பதை நிக்கோதேமுவால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? பதில்: அவர் சரீர ரீதியான கண்ணோட்டத்தில் மட்டுமே சிந்தித்தார். விளக்கம்: இயேசு கவனத்தை மாம்சத்திலிருந்து ஆவிக்கு மாற்றுவதன் மூலம் அவரை திருத்துகிறார். யோவான் 3:4-6 வரை. மாம்சத்தினால் பிறப்பதற்கும் ஆவியினால் பிறப்பதற்கும் என்ன வித்தியாசம்? பதில்: மாம்சம் சரீர வாழ்க்கையை தருகிறது, ஆவி ஆன்மீக வாழ்க்கையை தருகிறது. விளக்கம்: சரீரப் பிறப்பிலிருந்து ஆன்மீக மாற்றத்தை இயேசு தெளிவாக பிரிக்கிறார். யோவான் 3:6. இயேசு ஏன் ஆவியை காற்றுடன் ஒப்பிடுகிறார்? பதில்: ஆவியின் செயல் கண்ணுக்குத் தெரியாதது, ஆனால் சக்தி வாய்ந்தது. விளக்கம்: காற்றைப் போலவே அதைக் காண முடியாது, ஆனால் அதன் விளைவைக் காண முடியும். யோவான் 3:8. நிக்கோதேமு புரிந்து கொள்ளாததற்காக இயேசு ஏன் அவரைக் கண்டிக்கிறார்? பதில்: ஏனென்றால் அவர் இஸ்ரவேலின் போதகராக இருந்தார். விளக்கம்: மதத் தலைமை பதவியில் இருப்பவரிடமிருந்து இயேசு ஆன்மீக புரிதலை எதிர்பார்த்தார். யோவான் 3:10. இயேசு தமது போதனையில் என்ன அதிகாரத்தை கோருகிறார்? பதில்: அவர் நேரடியாக பரலோக அறிவிலிருந்து பேசுகிறார். விளக்கம்: தமக்குத் தெரிந்ததையும் தாம் கண்டதையும் பேசுவதாக இயேசு கூறுகிறார். யோவான் 3:11-13 வரை. மோசே பாம்பை உயர்த்தியதைப் பற்றி இயேசு ஏன் குறிப்பிடுகிறார்? பதில்: அது அவருடைய மரணம் வாழ்வைக் கொண்டு வருவதை சுட்டிக்காட்டுகிறது. விளக்கம்: இஸ்ரவேலர்கள் பாம்பை பார்த்ததால் குணமடைந்தது போலவே இயேசுவின் மீதான விசுவாசம் நித்திய ஜீவனைக் கொண்டு வருகிறது. யோவான் 3:14-15. யோவான் 3:16 இன் முக்கிய செய்தி என்ன? பதில்: இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய அன்பு நித்திய ஜீவனை வழங்குகிறது. விளக்கம்: இது தேவனுடைய அன்பு, இயேசுவின் நோக்கம் மற்றும் இரட்சிப்புக்கான வழியை விளக்குகிறது. யோவான் 3:16. தேவன் உலகத்தை கண்டனம் செய்ய இயேசுவை அனுப்பினாரா? பதில்: இல்லை, அதை காப்பாற்றவே அனுப்பினார். விளக்கம்: கண்டனம் என்பது நிராகரிப்பதன் மூலம் வருகிறது, அது தேவனுடைய நோக்கம் அல்ல. யோவான் 3:17. சில மக்கள் ஏன் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? பதில்: ஏனென்றால் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்க மறுக்கிறார்கள். விளக்கம்: ஒளியை நிராகரிப்பது சுயதண்டனைக்கு வழிவகுக்கிறது. யோவான் 3:18. மக்கள் ஏன் ஒளியை விட இருளை அதிகமாக நேசிக்கிறார்கள்? பதில்: ஏனென்றால் அவர்களுடைய செயல்கள் தீயவை. விளக்கம்: ஒளி பாவத்தை வெளிப்படுத்துகிறது, மேலும் மக்கள் வெளிப்படுவதை தவிர்க்கிறார்கள். யோவான் 3:19-20. யார் மனமுவந்து ஒளிக்கு வருகிறார்கள்? பதில்: சத்தியத்தின்படி வாழ்பவர்கள். விளக்கம்: தங்கள் செயல்கள் தேவனுடைய வேலையை பிரதிபலிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். யோவான் 3:21. இயேசுவின் சீடர்கள் ஏன் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள்? பதில்: மனந்திரும்புதலுக்கும் இயேசுவை பின்பற்றுவதற்கும் ஒரு அடையாளமாக. விளக்கம்: ஞானஸ்நானம் ஆவிக்குரிய அர்ப்பணிப்பை குறித்தது. யோவான் 3:22. யோவான் ஸ்நானகனின் சீடர்கள் ஏன் வருத்தமடைந்தார்கள்? பதில்: இயேசு யோவானை விட அதிக புகழ் பெற்றவராக மாறிக்கொண்டிருந்தார். விளக்கம்: அவர்கள் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்துவிடுவோம் என்று பயந்தார்கள்.
யோவான் 3:26. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று யோவான் சொல்வதன் அர்த்தம் என்ன? பதில்: இயேசு மற்ற எல்லோரையும் விட மேன்மையாக மதிக்கப்பட வேண்டும். விளக்கம்: யோவான் தன்னை மேசியா அல்ல, ஒரு ஊழியக்காரன் என்ற தனது பங்கைத் தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்கிறார். யோவான் 3:30. நித்திய ஜீவனையோ அல்லது தேவனுடைய கோபத்தையோ எது தீர்மானிக்கிறது? பதில்: குமாரனை விசுவாசிப்பதா அல்லது நிராகரிப்பதா என்பது. விளக்கம்: விசுவாசம் ஜீவனைக் கொண்டு வருகிறது, மறுப்பு தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் கீழ் இருப்பதற்கு வழிவகுக்கிறது. யோவான் 3:36. யோவான் 3 சுருக்கம். யோவான் 3 கற்பிப்பது என்னவென்றால், மதப்பற்றுடன் இருப்பது மட்டும் போதாது, ஒருவர் இயேசுவின் மீதான விசுவாசத்தின் மூலம் ஆவிக்குரிய ரீதியில் மறுபடியும் பிறக்க வேண்டும். தேவன் உலகத்தை ஆழமாக நேசிக்கிறார் என்றும், மக்களை தண்டிப்பதற்காக அல்ல, அவர்களை காப்பாற்றுவதற்காகவே தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்றும் இயேசு விளக்குகிறார். விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனைப் பெறுகிறார்கள், ஒளியை நிராகரிப்பவர்களோ இருளைத் தேர்ந்தெடுக்கிறார்கள். உண்மையான விசுவாசம் தாழ்மைக்கும் உண்மைக்கும் மாற்றமடைந்த வாழ்க்கைக்கும் வழிவகுக்கிறது.